Hi friends. லாஸ்ட் வீடியோவில் ஃபர்ஸ்ட் டே கவுன்சிலிங்கோட ஓவரால் டிஸ்ட்ரிபியூஷன் எவ்வளோ இருக்குது, அதாவது கம்யூனிட்டி வைஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம் அந்த பிடிஎஃப்ல. அது கீழேயே பார்த்தீங்க அப்படின்னா வேகன்சி டிஸ்ட்ரிபியூஷன் பிடிஎஃப் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை எடுத்து இப்போ நான் மாடிஃபை பண்ணி வச்சு அந்த ஸ்க்ரீன் தான் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதில் வந்துட்டு 7:30 ஆக்சுவலாக ஒரு 2-3 ஹவர்ஸ் ஒர்க் ஆகிடுச்சிது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் எவ்வளோ அவைலபிலிட்டி இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ அதை எடுத்து கம்பைல் பண்ணி இப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நாளைக்கு போகிறவங்க எல்லாருமே ஒரு டாப் 4 டிபார்ட்மெண்ட்ஸ் அதுக்குள்ளே தான் எடுப்பீங்க. ஸோ அதனால் நான் அதில் இருக்க எல்லா வேக்கன்சி டீட்டெயில்ஸையும் சொல்லிடுறேன். ஸோ நான் நாளைக்கு என்னென்ன டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்கேன் அப்படின்னா, ரெவென்யூ, பிடி, பிடபிள்யூடி, பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட் அண்ட் தமிழ்நாடு செக்ரட்டரி எடுத்திருக்கேன். ஏன் அப்படின்னா இதுதான் ஃபர்ஸ்ட் 2 டேஸ் போகிறவங்க நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணி எடுப்பீங்க. ஸோ இந்த 4 டிபார்ட்மெண்ட்ஸில் கம்யூனிட்டி வைஸ் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். ஸோ இப்போ ஜென்ரல் பார்த்தீங்க அப்படின்னா ரெவென்யூவில் பார்த்தீங்கன்னா 83 வேக்கன்சிஸ் இருக்குது. பிடி பார்த்தீங்க அப்படின்னா 52 வேக்கன்சிஸ் இருக்குது. பிடபிள்யூடி 48 வேக்கன்சி இருக்குது. செக்ரட்டரியேட்டில் 22 இருக்குது. ஸோ இதுதான் இந்த 4 டிபார்ட்மெண்ட் தான் மோஸ்ட்லி நாளைக்கு நாளை மறுநாள் 3 நாளுமே வந்து ஃபில் ஆகும். ஏன் அப்படின்னா நாளைக்கு நிறைய ஆப்சன்டீஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் போக நாளை மறுநாள் இதுலையும் கொஞ்சம் போகும். ஸோ டெய்லியே வந்து நான் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அடுத்தடுத்து எடுக்க போகிற டிபார்ட்மெண்ட்ஸ் அடுத்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரெவென்யூ முடிஞ்சிருச்சு, பிடிலாம் முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இருக்கிற டாப் டிபார்ட்மெண்ட்ஸையும் நான் இதே மாதிரி டேட்டாஸ் எடுத்து நான் உங்களுக்கு வீடியோஸ் போடுறேன் டெய்லி ஈவினிங். இப்போ பிசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரெவென்யூவில் 89 வேக்கன்சிஸ் இருக்குது. ஸோ இப்போ இந்த 89 வேக்கன்சியில் நாளைக்கு கொஞ்சம் தான் போகும். மீதியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல்லையே மூவ் ஆகும். அதே மாதிரி பிடி பார்த்தீங்க அப்படின்னா 52 வேக்கன்சி இருக்குது பிசிக்கு. பிடபிள்யூடி 44 வேக்கன்சிஸ் இருக்குது. தமிழ்நாடு செக்ரட்டரியேட் பார்த்தீங்க அப்படின்னா 36 வேக்கன்சிஸ் இருக்குது. ஸோ ஃபினான்ஸ் அண்ட் நான் ஃபினான்ஸ் சேர்த்து போட்டிருக்கேன். ஸோ இதே மாதிரி எம்பிசி பார்த்தீங்க அப்படின்னா ரெவென்யூவில் 64 இருக்குது. இதுவுமே வந்து 2 டேஸ்க்கு அடுத்த 2 டேஸ் போகிறவங்களுக்கு எம்பிசிக்கு ரெவென்யூ கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஓன் டிஸ்ட்ரிக்ட் கிடைக்குமா அப்படின்னு சொல்ல முடியாது, ஆனால் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ பிடி பார்த்தீங்க அப்படின்னா 32 வேக்கன்சிஸ் இருக்குது. பிடபிள்யூடி 32 வேக்கன்சி இருக்குது. தமிழ்நாடு செக்ரட்டரியேட்டில் எம்பிசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா 29 வேக்கன்சிஸ் இருக்குது. ஸோ இதே மாதிரி எஸ்சி வந்து இன்னும் ஒரு 3 டேஸ்க்கு போகிறவங்களுக்கு கூட ரெவென்யூ பிடி கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன் அப்படின்னா ரெவென்யூவில் 49 வேக்கன்சிஸ் இருக்குது. ரூரல் டிபார்ட்மெண்ட்டில் 29 வேக்கன்சிஸ் இருக்குது. பிடபிள்யூடி 26, தமிழ்நாடு செக்ரட்டரியேட்டில் 21 இருக்குது. ஸோ இந்த டாப் 4 டிபார்ட்மெண்ட்ஸ் அடுத்து 3 டேஸ் போகிறவங்களுக்கு கூட எஸ்சியில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிடைக்க சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ எஸ்டிக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரெவென்யூவில் 5 இருக்குது, பிடியில் 5, பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேக்கன்சிஸ் இல்லை. தமிழ்நாடு செக்ரட்டரியேட்டில் 2 வேக்கன்சிஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து அடுத்த 3 டேஸ் போகிறவங்க எஸ்டிக்கெலாம் வந்து லாஸ்ட் வரைக்கும் கூட கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த டாப் டிபார்ட்மெண்ட்ஸே உங்களுக்கு வந்து கிடைக்கும். எஸ்சிஏ பார்த்தீங்க அப்படின்னா ரெவென்யூவில் 13 வேக்கன்சிஸ் இருக்குது. பிடியில் 8 வேக்கன்சிஸ் இருக்குது. பிடபிள்யூடி 5 வேக்கன்சி, செக்ரட்டரியேட் 4. ஸோ பிசிஎம் 10 வேக்கன்சி இருக்குது ரெவென்யூவில். பிசிஎம்னா ரொம்ப லாஸ்ட் போகிறவங்களுக்கு கூட கிடைக்கணும். 3-4 டேஸில் போகிறவங்களுக்கு கூட 4-5 டேஸில் போகிறவங்களுக்கு கூட கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஸோ ஏன்னா பிசிஎம் பின்னாடி தான் வராங்க. ஸோ அதனால் அது கிடைக்க சான்சஸ் இருக்குது. அப்படி முன்னாடி இருக்கவங்க போயிருந்தாலும் ஜென்ரலில் எடுத்திருப்பாங்க. ஸோ உங்களுக்கு பிசிஎம் ரிசர்வேஷன் உள்ளே இருக்கிறது உங்களுக்கு கிடைக்க நிறைய சான்சஸ் இருக்குது. ரூரல் டெவலப்மெண்ட் பஞ்சாயத்தில் பார்த்தீங்கன்னா 7 வேக்கன்சி, பிடபிள்யூடி 6 வேக்கன்சி, தமிழ்நாடு செக்ரட்டரியேட் 5 வேக்கன்சி இருக்குது. ஸோ இது நிறைய ஒர்க் நிறைய டைம் கன்சியூம் பண்ணுறது அப்படின்றதுனால நான் டாப் 4 டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து கம்யூனிட்டி வைஸ் வந்து எடுத்து போட்டிருக்கேன். இல்லை இது தவிர்த்து நீங்கள் வேறு ஏதாவது டிபார்ட்மெண்ட் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நாளைக்கு போகிறவங்களுக்கு அது அவைலபிளாக தான் இருக்கும். ஏன்னா எந்த டிபார்ட்மெண்ட் வேக்கன்சியும் அவ்வளோவா வந்து மூவ் ஆகலை கம்யூனிட்டியில், எல்லாமே ஜென்ரலில் தான் போயிட்டுருக்கு. ஸோ கம்யூனிட்டியில் வந்து ரொம்ப மூவ் ஆகலை. ஸோ எந்த டிபார்ட்மெண்ட் நீங்கள் சூஸ் பண்ண நினச்சாலும் அந்த டிபார்ட்மெண்ட் வந்து அவைலபிளாக தான் இருக்கும். ஸோ இல்லை அப்படி உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக பார்க்கணும் அப்படின்னா நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். கவுன்சிலிங்கில் டேப்குள்ளே போனீங்க அப்படின்னா ஓவரால் அப்படின்னு ஒரு ஃபைல் இருக்குது. அது போக டிபார்ட்மெண்ட் வைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஒரு ஃபைல் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம முதல்ல பார்த்தோம் இல்லையா, அந்த எக்ஸல் ஃபைல் அந்த மாதிரி இருக்காது, ஒரு பிடிஎஃப் ஃபைல் வரும். அதை நான் இப்போ எக்ஸலாக கன்வெர்ட் பண்ணி அதை மாற்றிருக்கேன் டேட்டா அனலைஸ் பண்ணுறதுக்காக. ஸோ அது மாதிரி ஒரு பிடிஎஃப் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஸோ உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக இந்த டிபார்ட்மெண்ட் தவிர்த்து வேறு டிபார்ட்மெண்ட் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த டிபார்ட்மெண்ட்டை போய் அதில் சூஸ் பண்ணி கூட பார்த்துக்கலாம். ஓகே, இதே மாதிரி நான் உங்களுக்கு டெய்லி போட ட்ரை பண்ணுறேன். நீங்கள் ஃபர்ஸ்ட் டேன்றதுனால அந்த ஃபார்மேட்லாம் க்ரியேட் பண்ண கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஸோ நாளையிலேருந்து இன்னும் கொஞ்சம் ஏர்லியராக போடுறதுக்கு ஐ ட்ரை மை லெவல் பெஸ்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல் தி பெஸ்ட். நாளைக்கு போகிறவங்க எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். கண்டிப்பாக நீங்கள் ஆசைப்படுற டிபார்ட்மெண்ட் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்க தான் போகுது, அதில் எதுவும் டவுட் இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம்.